ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லர் எப்படி இருக்கீங்க? லைவ்ல பார்த்தீங்கன்னா ஃபன் டாஸ்க்குன்னு சொல்லி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபன் டாஸ்க்கு பன் டாஸ்க்காக போய் என்னன்னா இவங்க வந்துட்டு கிச்சனில் மெயின்டெனன்ஸோ அதாவது அவங்க கேட்குற விஷயங்கள்லாம் கொடுத்தாங்க. ஆனால் திடீர்னு வந்துட்டு கிச்சனில் வந்துட்டு க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டு ஒரு போர்டை போட்டாங்க. உடனே அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, மெயின்டெனன்ஸுக்கு சொல்லிட்டு அவங்க ரெஸ்ட் ரூம் போகிறவங்களையும் தடுத்து அங்கே ஒரு போர்டை போட்டு விட்டாங்க. ஃபன் டாஸ்க்கு எங்கே போச்சுன்னு தெரில. சரிங்களா, காண்டாவறாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, கனி வந்து அவங்களுடைய போர்டு எடுத்து வந்தாங்க. உடனே வந்து வினோத் என்ன பண்ணிட்டார், இவங்களுடைய போர்டு எடுத்து போயிட்டார். யார் சாண்ட்ரா வச்ச போட. என்னையா நடக்குது? ஸ்டார்ட் பண்ணும்போதே பிக் பாஸ் சொன்னார். இதில் வேறு கேமராமேன் ஜூம் பண்ணுறாரு. இது டாஸ்க் புக் அங்கே இருக்குது. டாஸ்க்கில் ஸ்டார்டிங்கே சொன்னேன் ஃபன்னுன்னு சொன்னேன். இதில் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்காரு சபரிக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கார். விஜய் பார்வதி மேலே காண்டாகிறாரு. விஜய் பார்வதி நல்லா ஆங்கரிங் பண்ணான்னா அதை அப்ரிஷியேட் பண்ண முடியல. இவர் உடனே வந்துட்டு நடுவில் பூந்து அங்கே வந்து ஒரு மாதிரி விஷயம் பண்ணுறாரு. அவரை ப்ரூவ் பண்ணுறது காமிக்கிறாரு. இன்றைக்கி காலையில் அதே மாதிரி பண்ணார். பிக் பாஸ் ஒரு மொக்க பண்ணியிருப்பார். இப்போ என்ன பண்ணுறாரு, எல்லை மீறி அவங்க வந்து ரெஸ்ட் ரூமுக்காக வியானா இவங்களாம் நின்றுட்டுருக்காங்க. அங்கே இருக்கிற மாப் இருக்கு பாருங்கள், மாப்பு நம்ம டாய்லெட் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷு அதை எடுத்து வந்து மூஞ்சிக்கு முன்னாடி காமிக்கிறார். க்ளீனாக இருக்கா பாருங்கன்னு. கொஞ்சமாக அறிவு இருக்காலேன்னு தெரியல, சத்தியமாக புரியவே இல்லை. அந்த டாய்லெட் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ் எடுத்து வந்து மூஞ்சண்டை எவனா வைப்பானா? அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவங்க அதையும் விட்டுட்டாங்க. சரி போ, நீ ஏதோ ஃபன்னாக பண்ணுற ட்ரை பண்ணுன்னு நின்று பேசிகிட்டு இருக்காங்க. மாப்பு எடுத்து வந்துட்டு அப்படியே கால் அடிக்கிறாரு. அரோரா வாங்கி பிடிங்கி வைக்கிறாங்க. அப்போனா பார்த்துக்குங்க, அரோரா மேலே டென்ஷன் ஆகிறாரு சபரி. நீ ஏமா பிடுங்க, நான் வந்து ஜாலியாக தான் பண்ணுறேன்னு. இது ஜாலியா? அட கடவுளே, ஜாலிக்கு எவ்வளோ விஷயங்களுக்கு. சீசன் 4ல் எத்தனை பேர் ஜாலியாக பண்ணாங்க. சீசன் 5ல் ராஜுவை போய் பாருங்கய்யா, காமெடினா அப்படி இருக்கும். என்னத்த சொல்ல, இவங்கெல்லாம் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. பிக் பாஸ் வந்து தலையை பிச்சுட்டு இருப்பார். ஐயோ, காலையில் தான்டா சொன்னேன், படித்து சொன்னேன், இதுக்கு தான் ஒழுங்காக படிங்கடான்னு சொன்னேன்ற மாதிரி இருக்கும். சரி, சபரியோட இந்த ஓவர் ஆக்டிங் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக இதை பண்ணுறாரு? அன்னைக்கு வந்துட்டு காலில் விழுறாரு. நான் வந்து உண்மையில எனக்கு எந்த வன்மமும் இல்லை, நீ என்னை தப்பாக நினச்சிடாதன்றாரு. இங்கே வந்து இவ்வளோ வன்மத்தோடு பண்ணுறாரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய் நண்பர்கள்.